அனைவருக்கும் வணக்கம். 9/6/2025 முதல் 15/6/2025 வரை மேஷராசி முதல் மீனராசி வரை வார ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, இந்த வார மேஷராசி பொது பலன். வாழ்க்கை துணைவர் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களை பற்றிய சில புரிதல்கள் உண்டாகும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பத்திரம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சொந்த ஊர் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வார ரிஷபராசி பொது பலன். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். வியாபாரம் நிமித்தமான வெளியூர் பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்பனை மூலம் லாபம் கிடைக்கும். இனம் புரியாத சிந்தனைகளினால் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் வங்கி நிமித்தமான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் நிதானம் வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வார மிதுன ராசி பொது பலன். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக வாய்ப்புகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்களின் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சீருடை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு உயர்வான சூழ்நிலைகள் அமையும். சகோதரர்கள் வழியில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்கால தொடர்பான முதலீடுகள் மேம்படும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கடகராசி அன்பர்களே, இந்த வார கடகராசி பொது பலன். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளின் மூலம் புதிய தெளிவுடன் செயல்படுவீர்கள். கால்நடை தொடர்பான செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வார சிம்ம ராசி பொது பலன். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் பொறுப்பும் அதிகாரமும் மேம்படும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வாகனம் சார்ந்த பயணங்களில் நிதானம் வேண்டும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படவும். சகோதரர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கன்னிராசி அன்பர்களே, இந்த வார கன்னிராசி பொது பலன்.
தன வரவுகளில் இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் மறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களில் தெளிவு பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசு உதவிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் புதிய கற்பனைகள் வெளிப்படும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். சமூக பணிகளில் அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பலருடைய ஆதரவுகளை ஏற்படுத்துவீர்கள். பயணம் தொடர்பான விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார துலாம் ராசி பொது பலன். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் குறையும். குத்தகை தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாளவும். தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார விருச்சிக ராசி பொது பலன். மனதில் தோன்றும் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும். சகோதரர்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். சிறு வாய்ப்புகளிலும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். பத்திரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் ஏற்படும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார தனுசு ராசி பொது பலன். குடும்ப வருமானம் ஓரளவு மேம்படும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மற்றவர்களின் மீதான கருத்துகளில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடல் தோற்றம் பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். சிறு மற்றும் குறு வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களே, இந்த வார மகர ராசி பொது பலன். தன வருவாயை மேம்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் கைகூடும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். உத்தியோகப் பணிகளில் உயர்வான சூழ்நிலைகள் அமையும். மனதில் நினைத்த எண்ணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். அரசு சார்ந்த துறைகளில் பேராசையின்றி செயல்படுவது மதிப்புகளையும் செல்வாக்கையும் மேம்படுத்தும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கும்பராசி அன்பர்களே, இந்த வார கும்பராசி பொது பலன். தொழில் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும்.
புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும். உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சமூக பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். செயல்திறன் மற்றும் சிந்தனை திறன் அதிகரிக்கும். பயனற்ற விஷயங்களை சிந்திப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திராமல் நீங்களே பணிகளை விரைந்து முடிப்பது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மீனராசி அன்பர்களே, இந்த வார மீனராசி பொது பலன். உயர் அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். புதுவிதமான தேடல்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சிகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். இனம் புரியாத புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் ரீதியான வெளியூர் நபர்களின் மூலம் அனுகூலம் கிடைக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வாழ்க்கை துணைவருடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.